தமிழ் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இப்போ டிஸ்பிளேல தெரிகிற மாதிரி ஸ்டேட்டஸ் வீடியோவை Kinemaster அப்ளிகேஷன் மூலமாக உங்களோட பிக்சரை ஆட் பண்ணி அழகாக எப்படி எடிட் பண்ணுறதுன்னு இந்த வீடியோவில் பார்க்கலாம். இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் அப் டு எண்டு வரை பார்த்தீங்கன்னா உங்களோட பிக்சரை ஆட் பண்ணி அழகாக கஸ்டமைஸ் பண்ண முடியும். இப்போ எப்படி கிரியேட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். Kinemaster அப்ளிகேஷனை ஓப்பன் பண்ணது உங்களுக்கு சென்டரில் கிரியேட் பண்ணுறதுக்கு ஒரு சர்க்கிள் கொடுத்துருப்பாங்க. அதை வந்து கிளிக் பண்ணி செலக்ட் ஆஸ்பெக்ட் ரேஷியோ 16:9 அந்த ரேஷியோ வந்து நீங்கள் செலக்ட் பண்ணுங்கள். இந்த மாதிரி இன்டர்ஃபரன்ஸ் வந்த பிறகு மேலே உள்ள மீடியா ஆப்ஷனை கிளிக் பண்ணி உங்களோட பேக்ரவுண்ட் பிக்சரை வந்து செலக்ட் பண்ணுங்கள். நான் இந்த பிக்சரை செலக்ட் பண்ணி டிக் பண்ணிடுறேன். இப்போ இந்த பிக்சர் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மூவிங்கில் இருக்கும். இதை வந்து ஸ்டாப் பண்ணுறதுக்கு இந்த பிக்சரை செலக்ட் பண்ணிவிட்டு கட் ஆப்ஷன் சைடில் ஒரு ஃப்ரேம் ஐக்கான் கொடுத்துருப்பாங்க. அதை வந்து கிளிக் பண்ணிவிட்டு ஸ்டார்ட் பொசிஷனை செலக்ட் பண்ணிவிட்டு ப்ராஜெக்ட் ஏரியாவில் உங்கள் கையை வந்து ஹோல்ட் பண்ணி உங்களுக்கு தேவையான அளவுக்கு அட்ஜஸ்ட் பண்ணி கரெக்டான ஃபுல் ஸ்க்ரீனில் வைங்க. நான் அட்ஜஸ்ட் பண்ணி வச்சுக்கிறேன். எனக்கு இந்த அளவுக்கு போதும். வச்சுட்டு இந்த ஈக்குவல் ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணிடுங்க. ஸ்டார்ட் பொசிஷனும் எண்டு பொசிஷனும் சேமாக இருக்கும். வச்சுட்டு நீங்கள் டிக் பண்ணிடுங்க. இதுக்கடுத்து அந்த பிக்சர் வந்து மூவிங் ஆகாது. இப்போ இந்த பிக்சரை செலக்ட் பண்ணிவிட்டு அப்படியே கீழே வாங்க. கீழே வந்து லாஸ்ட்டில் இந்த ஆப்ஷன் இருக்கும். இதை வந்து எனபிள் பண்ணுங்கள். எனபிள் பண்ணிங்கன்னா உங்களுக்கு கார்னர் ஃபுல்லாக ஷேடோவாக இருக்கும். சென்டர் உள்ள பிக்சர் மட்டும் நல்லா டார்க்காக தெரியும். அதுக்காக எனபிள் பண்ணியிருக்கோம். இந்த மாதிரி எனபிள் பண்ணிக்கங்க. எனபிள் பண்ணிவிட்டு மேலே வந்தீங்கன்னா உங்களுக்கு கலர் அட்ஜஸ்ட்மெண்ட் அப்படின்னு இருக்கும். அதை வந்து கிளிக் பண்ணி சென்ட்ரல் ஆப்ஷன் கான்ட்ராஸ்ட்டை மட்டும் லைட்டாக அட்ஜஸ்ட் பண்ணிங்க. உங்களுக்கு பிக்சர் நல்லா டார்க்காக தெரியும். அந்த கலர் நல்லா நீட்டாக தெரியுதுக்காக கான்ட்ராஸ்ட் கொடுத்துட்டு நம்ம டிக் பண்ணிடுறோம். இப்போ நம்மளுக்கு அந்த பிக்சரோட கலர் நல்லா இருக்குது. இப்போ நீங்கள் எவ்வளோ தொலைக்கு வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ் ரெடி பண்ண போகிறீங்களோ அந்த அளவுக்கு இந்த பேக்ரவுண்ட் பிக்சரை வந்து நல்லா ட்ராக் பண்ணிக்கங்க. எந்த அளவுக்கு போதும் வந்துட்டு ஃபஸ்ட்டில் வந்து டிக் பண்ணிடுறேன். இப்போ இதில் வந்து ஒரு பிளர் எஃபெக்ட் வந்து ஆட் பண்ணலாம். அதுக்கு லேயரை கிளிக் பண்ணி லேயரில் வர எஃபெக்ட்டில் வந்துட்டு பேசிக் எஃபெக்ட்ன்ற கிளிக் பண்ணி ஃபஸ்ட் எஃபெக்ட்டை செலக்ட் பண்ணி டிக் பண்ணிடுங்க. இப்போ இந்த எஃபெக்ட்டை ஸ்க்ரீன் ஃபுல்லாக வைக்கிறதுக்கு இந்த சைடில் ஒரு ஆரோ இருக்கும். அதை வந்து அட்ஜஸ்ட் பண்ணி கரெக்டான ஃபுல் ஸ்க்ரீனில் வச்சுட்டு இந்த எஃபெக்ட்டையும் வீடியோ ஃபுல்லாக ட்ராக் பண்ணிடுங்க. ட்ராக் பண்ணிவிட்டு ஃபஸ்ட்டுக்கு வந்துட்டு நான் டிக் பண்ணிடுறேன். இப்போ நம்மளோட அந்த பிக்சரை மறுபடியும் ஆட் பண்ணுங்கள். அதுக்கு லேயரை கிளிக் பண்ணி லேயரில் வர மீடியாவில் வந்துட்டு சேம் பிக்சரே நான் மறுபடியும் ஆட் பண்ணுறேன். ஆட் பண்ணிவிட்டு கீழே வாங்க. கீழே வந்தீங்கன்னா கிராப்பிங் அப்படின்னு இருக்கும். அதை வந்து கிளிக் பண்ணிவிட்டு மாஸ்க் எனபிள் பண்ணிவிட்டு ஷேப்புன்றதை கிளிக் பண்ணி அந்த ஷேப் செலக்ட் பண்ணிட்டு உங்கள் பிக்சரில் தேவையில்லாத ஏரியா வந்து க்ரப் பண்ணிக்கங்க. எனக்கு இந்த அளவுக்கு போதும். வச்சு நான் டிக் பண்ணிடுறேன். இப்போ இந்த பிக்சரை அட்ஜஸ்ட் பண்ணி கரெக்டான ஃபுல் ஸ்க்ரீனில் வச்சுக்கலாம். வச்சு நான் அட்ஜஸ்ட் பண்ணி வச்சுக்கிறேன். அதுக்கடுத்து டெம்ப்ளேட் ஆட் பண்ண போகிற நம்ம அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். வச்சுட்டு இந்த பிக்சரை நான் வீடியோ ஃபுல்லாக நான் ட்ராக் பண்ணிக்கிறேன். ட்ராக் பண்ணிட்டு ஃபஸ்ட்டுக்கு வந்துட்டு நம்ம டிக் பண்ணிடலாம். இப்போ நம்மளோட டெம்ப்ளேட்டை வந்து ஆட் பண்ணலாம். அதுக்கு லேயரை கிளிக் பண்ணி லேயரில் வர மீடியாவில் வந்துட்டு நீங்கள் டவுன்லோட் பண்ண அந்த டெம்ப்ளேட்டை வந்து ஆட் பண்ணுங்கள். நான் செலக்ட் பண்ணுறேன். செலக்ட் பண்ணிட்டு கட் ஆப்ஷன் சைடில் உள்ள ஃப்ரேமை கிளிக் பண்ணி ஃபுல் ஸ்க்ரீன் கொடுத்துட்டு பேக் வாங்க. கீழே வந்து லாஸ்ட்டில் உங்களுக்கு பிளெண்டிங் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை வந்து கிளிக் பண்ணி ஸ்க்ரீனை வந்து செலக்ட் பண்ணிவிட்டு பேக் வாங்க. இதில் கலர் அட்ஜஸ்ட்மெண்ட்டை கிளிக் பண்ணி உங்களுக்கு தேவையான அளவுக்கு அட்ஜஸ்ட் பண்ணிக்கங்க. பிரைட்னஸ்லேருந்து எல்லாமே நான் கொடுத்துக்கிறேன். லைட்டாக கொடுத்துக்கிறேன். இந்த மாதிரி கொடுத்துட்டு நீங்கள் டிக் பண்ணிடுங்க. நம்மளோட டெம்ப்ளேட் வந்து நல்லாவே தெரியுது. நான் லைட்டாக ப்ளே பண்ணி காட்டுற மாதிரிங்க. இப்போ நல்லாவே தெரியுது நம்மளோட டெம்ப்ளேட்டை. இந்த பிளெண்டிங் ஆப்ஷன் ஒர்க் ஆகலட்டாலும் உங்களுக்கு அந்த பிளெண்டிங் ஆப்ஷன் எனபிள் பண்ணி உங்களுக்கு அந்த டெம்ப்ளேட் கொஞ்சம் டல்லாக தெரியுது அப்படின்னு நினச்சிங்கன்னா லேயரை கிளிக் பண்ணி லேயரில் வர மீடியாவில் வந்துட்டு அந்த டெம்ப்ளேட் வந்து மறுபடியும் ஆட் பண்ணுங்கள். ஆட் பண்ணிட்டு கட் ஆப்ஷன் சைடில் ஃப்ரேமை கிளிக் பண்ணி ஃபுல் ஸ்க்ரீன் கொடுத்துட்டு பேக் வாங்க. இதில் ஆல்ஃபா ஒபாசிட்டி அப்படின்னு இருக்கும். அதை வந்து கிளிக் பண்ணி இதை வந்து உங்களுக்கு தேவையான அளவுக்கு அட்ஜஸ்ட் பண்ணிங்க. எனக்கு ஃபஸ்ட்லேயே நல்லா தெரிஞ்சதுனால எனக்கு இந்த அளவுக்கு போதும். வச்சுட்டு நான் பேக் வந்துடுறேன். இதில் கலர் அட்ஜஸ்ட்மெண்ட்டை கிளிக் பண்ணி இதை வந்து உங்களுக்கு தேவையான அளவுக்கு அட்ஜஸ்ட் பண்ணிங்க. எல்லாமே வச்சுட்டு டிக் பண்ணிடுங்க. இப்போ நல்லாவே அந்த டெம்ப்ளேட் உங்களுக்கு தெரியும். இந்த மாதிரி எனபிள் பண்ண பிறகு இப்போ நம்ம ஒரு சாங் மட்டும் ஆட் பண்ணணும். அதுக்கு வந்து ஆடியோ ஆப்ஷனை கிளிக் பண்ணி உங்கள் ஃபோல்டருக்கு வந்துட்டு நீங்கள் டவுன்லோட் பண்ண அந்த சாங் வந்து செலக்ட் பண்ணுங்கள். செலக்ட் பண்ணது உங்களுக்கு ப்ளே ஆரம்பிச்சிடும். நான் ப்ளஸ் சிம்பிளை கிளிக் பண்ணி ஆட் பண்ணிவிட்டு நான் டிக் பண்ணிடுறேன். இப்போ சாங் ஆட் பண்ணியாச்சு. நம்ம ஆட் பண்ண சாங்கோட வால்யூம் இந்த லாஸ்ட் எண்டு வரும்போது கொஞ்சம் கம்மியாகும். அது வந்து கம்மியாகாமல் இருக்கிறது சைடில் கியர் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆடியோ ஃபேட் அவுட் அப்படின்னு இருக்கும். இதை வந்து 0ல் வச்சுட்டு இதை டிசபிள் பண்ணி நீங்கள் டிக் பண்ணிடுங்க. இதுக்கடுத்து உங்கள் சாங்கோட வால்யூம் வந்து கம்மியாகாது. இப்போ நீங்கள் ரெடி பண்ண வீடியோ எக்ஸ்ட்ரா ரெடி பண்ணியிருந்தீங்கன்னா கட் பண்ணுறதுக்கு லாஸ்ட்டில் உள்ள அந்த ஃபஸ்ட்டு அந்த பேக்ரவுண்ட் பிக்சர் ஆட் பண்ண பாருங்கள். அந்த பிக்சரை செலக்ட் பண்ணிட்டு கட் ஆப்ஷனை கிளிக் பண்ணி கட் பண்ணிடுங்க. கட் பண்ணிட்டீங்கன்னா இதுக்கடுத்து உள்ள வீடியோலாம் எக்ஸ்போர்ட் பண்ணுற வீடியோவில் வராது. இப்போ நான் ரெடி பண்ண வீடியோ லைட்டாக ஒரு ப்ளே பண்ணி காட்டுறேன். ஃபஸ்ட்டுக்கு வந்துட்டு நான் இப்போ ப்ளே பண்ணுறேன். ஸ்டாப் பண்ணிக்கிறேன். இப்போ நம்ம ரெடி பண்ண வீடியோ உங்கள் கேலரியில் சேவ் பண்ணுறதுக்கு சைடில் உள்ள ஷேர் ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணிவிட்டு உங்கள் மொபைலுக்கு என்ன ஃபார்மேட் வந்து சப்போர்ட் ஆகுதோ அதை வச்சுட்டு கீழே எக்ஸ்போர்ட் அப்படின்னு இருக்கும். அதை வந்து கிளிக் பண்ணிடுங்க. இது ஃபுல்லாக ப்ராசஸ் ஆகி முடிஞ்சதும் உங்கள் கேலரியில் சேவ் ஆயிரும். நீங்கள் வாட்ஸ்அப்பில் ஸ்டேட்டஸ் வீடியோ வச்சுக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க.